ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2022 வெளியான உடல் அப்படின்ற மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஷைனி அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட வயதான மாமியாரை பார்த்துக்க முடியலையே அப்படின்ட்டு தன்னோட கள்ளக்காதலனை வீட்டுக்கு வரவழைச்சு 2 பேரும் சேர்ந்து ராத்திரியா மாமியாரை போட்டு தள்ளிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க இயற்கையான முறையில் இறந்துட்டு தான் சீனை போட்டலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளான். ஆனால் ஷைனியோட காதலனும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாறுமாறான சம்பவம்லாம் ராத்திரி வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குதுங்க. இதுல இருந்து செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு அழகான வீடுங்க. அந்த வீட்டில் ஷைனி மற்றும் ஷைனியோட கணவரோடைய போட்டோவை காட்டுறாங்க. ஷைனியோட கணவர் வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஷைனி மாமனார் மாமியார் ஷைனியோட பையன் அப்படின்னு இந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காலையிலேயே ஷைனி சானிட்டரி பேடை போட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பி வச்சு இப்போ புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுன்னு ஆப்போசிட்ல இருக்கிற நபர் சொல்றாரு. ஷைனி கூட போன்ல பேசிட்டு இருக்கிற நபரோடைய பேரு கிரணுங்க. அவர் இந்த ஊரை சார்ந்தவர் தான். ஷைனியும் கிரணும் ரொம்ப நாளாவே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஷைனியோட கணவர் வெளியூர்ல இருக்கிறத அட்வான்டேஜா பயன்படுத்தி யாருக்கும் தெரியாம ஷைனி கிரண் கூட அஃபேர்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த கிரண் ஆல்வேஸ் ஷைனி கிட்ட ரொமான்டிக் டாக் மட்டுமே விட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அப்பப்ப ஷைனி அதட்டுனாலும் ஷைனிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு ஷைனி பேசுறது வச்சே தெரியுது. 2 பேரும் ஜாலியா போன்லயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷைனி எப்பாவது ஏரியா பக்கம் வரும்போது அங்க கார்னர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற பசங்க எல்லாம் ஷைனி செம்ம அழகா இருக்காங்க அப்படின்னு ரொமான்டிக் மேனர்ல கமெண்ட் அடிப்பானுங்களாம். இது நம்ம கிரணுக்கு சுத்தமா பிடிக்காதான், ஓவர் பொசசிவ்னஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்ல, அப்படியா அவனுக்கு கமெண்ட் அடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது, இரிட்டேஷனை தான் கிரியேட் பண்ணும், வேலை வெட்டிக்கு போகாதவனுங்க அப்படின்னு ஷைனி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே போன்லயே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷைனியோட வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஷைனியோட மாமனார் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைங்க. ஒரு ஹோம் நர்ஸை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷைனிக்கு ஒரு பையன் இருக்கான். இப்போ பையன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆல்பம் எடுத்து வச்சு மீசை வரையற பொம்மை வரையற அப்படின்னு சொல்லி கிரிக்கிட்டு இருக்கான். ஷைனியோட மாமனாருக்கு ஒரு சைடு கண் பார்வை போயிடுச்சுங்க, இன்னொரு சைடு கண் பார்வை கொஞ்சமாக தான் தெரியும். அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ தோட்டக்காரரு நம்ம ஷைனியோட பையன் பண்ற வேலையை பார்த்துட்டு, ஐயா பெரியவரே, உங்க பேர பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க, உங்க பழைய ஆல்பத்தை எடுத்துட்டு வந்து மீசையெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான், கிரிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அந்த ஆல்பத்தையெல்லாம் பார்க்க இப்போ யார் இருக்கா, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷைனியோட மாமனாரும் அதை பெருசாக கேர் பண்ணிக்கலங்க. அதுக்கப்புறம் தோட்டக்காரர்கிட்ட ஒரு பீடி இருந்தா கூட அப்படின்னு வாங்கி அவருடைய வேட்டியில ஒளிச்சு வச்சுக்கிறாருங்க. ஷைனியோட மாமனார் தம் அடிக்கிறத விட்டுட்டாருங்க. மறுபடியும் தோணுது, அதனால தோட்டக்காரர்கிட்ட ஒரு பீடியை வாங்கி வச்சிருக்காருங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஷைனியோட மாமியார ஹோம் நர்ஸ் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குளிப்பாட்டக்கூடிய அந்த தண்ணி வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஹெவியா பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு தோட்டக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அக்கா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில இருந்தே சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஷைனி டீ போட்டுக்கிட்டு கிரண் கூட கடலையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி லைன்லயே இரு, நான் டீ கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த தோட்டக்கார அக்கா கிட்ட டீ கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போன அடுத்த செகண்ட் தோட்டக்கார அக்கா டீ எடுத்து அப்படியே கீழே ஊத்திடுறாங்க. தோட்டக்கார அக்கா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க போல. ஏன்னா ஷைனியோட மாமியார் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, படுத்த படுக்கையாவே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்து பேட் ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி கீழே ஊத்துறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா ஷைனியோட மாமியாரை பார்த்துக்கிறது ஒரு ஹோம் நர்ஸுங்க. அவங்க டாப் டு பாட்டம் எல்லாமே பக்கத்துலேருந்து பக்காவாக பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி விட்டு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. பட் அந்த ஹோம் நர்ஸே கடுப்பேற்றுற மாதிரி தான் ஷைனி பிஹேவ் பண்ணுறாங்க. மாமியார் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு இவங்க எடுத்துகிட்டு வராங்க. அதை ஷைனி கிட்ட பாத்ரூமில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஷைனி பார்த்தீங்கன்னா என்னோட 2 கையும் பிஸியாக இருக்குது, அதனால ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வெளியே போட்டு எரிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹோம் நர்ஸ்க்கு கடுப்பாகுது. சரின்னு கேட்டுட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டு தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. ஷைனி பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் இருக்கிற பக்கமே வரமாட்டேன்றாங்க. சுத்தமாக மாமியார் மேலே அக்கறை இல்லை அப்படின்றது தெரிய வருது. இந்த ஹோம் நர்ஸ்க்கும் கடுப்பாகுது. என்னதான் அவங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் நஞ்ச அக்கறையாவது காட்டணும் இல்லையா, சுத்தமாக அக்கறையை காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லைங்க. கிளம்பலாம் அப்படின்ற முடிவில் தான் இருக்காங்க. அதே சமயம் மாமனார் பார்த்தீங்கன்னா மாமியார் பக்கத்தில் போய் உட்காந்து, பரவாயில்லையே நல்லா ரெடி ஆகிட்ட, பார்க்க அழகா இருக்கா அப்படின்னு சொல்ல, மாமியார் பார்த்தீங்கன்னா அவங்க பையனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. மாமனார் சமாளிக்கிறாரு, வருவான் வந்தா பார்க்காம எப்படி போவான், வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணா ஷைனி சொல்றாங்க, நான் அப்புறமா பேசுறேன், போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, கிரண் பாத்தீங்கன்னா இது குளிக்க போறியா, அப்ப வீடியோ கால் வரியா அப்படின்ற மாதிரி கிடைக்கிற கேப்ல எல்லாம் லாரி ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. ஷைனி மறுத்துறாங்க. ஆனா அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி, சரி ஒரே ஒரு செகண்ட் மட்டும் தான் வீடியோவை ஆன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பாத்ரூம்ல போயிட்டு இவங்க வீடியோ கால்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள இப்படியே போயிட்டு இருக்குங்க. கிரணுடைய ஃப்ரெண்டு ஊர்க்காரங்களுக்கு தெரியாத வரைக்கும் ஓகே, தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷைனியோட வீட்டில் ராத்திரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு
இருக்காங்க. ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஹோம் நர்ஸ் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு போகிறேன் ஷைனி அப்படின்னு சொல்ல, இது ஊருக்கு போகிறீங்களா? நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா என் மாமியார் யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என்னோட குழந்தைங்க ரொம்ப நாளாக என்னை பார்க்காம காத்துக்கிட்டு இருக்கு, நான் போய் தான் ஆகணும், கொரோனா வேறு தேர்ட் வேவ் வருதுன்னு சொல்கிறாங்க, அந்த டைமில் லாக்டவுன் போட்டு விட்டாங்க அப்படின்னா என் குழந்தைங்கள பார்க்குறதே சிரமமாக போயிடும், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீங்கள் போயிட்டா என் மாமியார் யார் பாப்பா, நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு காலையில் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷைனி அப்படியே கடுப்புலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோம் நர்ஸ் வந்து நான் ஊருக்கு போகணும், காசு வேணும் அப்படின்னு கேட்க, ஷைனி பார்த்தீங்கன்னா அவங்களோட சம்பளத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு 2 நாள் சம்பளம் கம்மியாக இருக்குது. 2 நாள் சம்பளம் கம்மியாக இருக்கே ஷைனி அப்படிங்கும்போது, அப்போ ஊருக்கு போகிறதோட சரி திரும்பி வர மாதிரி உங்களுக்கு ஐடியாவே இல்லைல்ல அப்படிங்கும்போது, இல்லை போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன், என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டாப் பண்ணுங்க, இந்தாங்க பணம், நீங்கள் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தவதா, எல்லாம் எனக்கு தெரியும், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஷைனியோட மாமியார் கடந்த 4 வருஷமாக கிடையில விழுந்துட்டாங்க. ஸோ முன்னாடி ஷைனி தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலலாம் அவங்கள பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால தான் ஒரு ஹோம் நர்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஹோம் நர்ஸும் போனதுனால மறுபடியும் ஷைனியை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஷைனி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சங்கடப்பட்டுட்டே தான் வந்து மாமியாரை கேர் பண்ணுறாங்க. ஸோ இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை நீங்கள் பண்ணுங்க மாமனாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனாரை சில விஷயங்களை பண்ண விட்டுறாங்க. ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக தான் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாமியார் வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் வச்சுட்டு, இதை நான்லாம் துவைக்க மாட்டேன், நீங்கள் துவைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி மாமனார் கிட்ட சொல்ல, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாமனார் சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையுமே மாமியார் கவனிக்கிறாங்க. மாமியார்னால பேச முடியல, ஏன்னா அவங்களோட வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. பட் நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் மாமனார் பார்த்தீங்கன்னா போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்ரூமுக்கு வந்து துவைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஷைனி பார்த்தீங்கன்னா சமைக்கலாம் அப்படின்ட்டு வராங்க. ஷைனினால சரியாக சமையலே பண்ண முடியல. மாமியாரை சுத்தம் பண்ணுற அந்த ஒரு நினைப்பே வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. வாமிட் சென்சேஷன்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் ஷைனி பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு போய் டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க. மாமனார் பார்த்தீங்கன்னா பேர எங்க, நீ வா சாப்பிட்லாம் அப்படிங்கும் போது, இல்லை நாங்கள் 2 பேரும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷைனி நேராக அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு பர்ஃப்யூம் எடுத்து அவங்க கையிலலாம் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அவங்க உடம்பு முழுக்க டெட்டால் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஷைனியோட கணவர் கால் பண்ணுறாரு. ஷைனியோட கணவர்கிட்ட விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சீக்கிரம் ஒரு ஹோம் நர்ஸை ஏற்பாடு பண்ணுங்க, என்னாலலாம் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்ல, கோவிட் டைமில் யாருமே கிடைக்க மாட்டேன்றாங்க, நம்ம அம்மா தானே நீ பார்த்துக்க, உன் அம்மாவாக இருந்தால் நீ விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஷைனி சொல்கிறாங்க, யார் அம்மாவாக இருந்தாலும் கழிவு தான், அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஷைனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஷைனியோட பையன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஸ்கெட்சை எடுத்துகிட்டு போயிட்டு ஷைனியோடைய மாமியார் முகத்தில் வந்து மீசா வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு டாக்டர் வராங்க ஜென்ரல் செக்அப் பண்ணுறதுக்காக. ஸோ ஷைனியோட மாமியாரை செக்அப் பண்ணி பார்த்துட்டு, இவங்க வந்து நாளுக்கு நாள் கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்காங்க, இன்னும் கவனமாக அவங்கள பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நார்மலாகவே வந்து ஷைனி பார்த்துக்க மாட்டேன்றாங்க, இதில் இன்னும் கேர்ஃபுல்லாக வேறு பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷைனி பார்த்திங்கன்னா தன்னோட கணவருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி பையனை கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு வரேன், நானும் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, நீ இந்த மாதிரி பண்ணனா அம்மா அப்பாவை யார் பார்த்துப்பா அப்படிங்கும்போது, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பாவோடைய கவலை மட்டும்தான், என்னை பற்றி எந்த கவலை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ கார் எடுத்துகிட்டு தன்னோட பையனை ஊரில் கொண்டு போய் விட்டுறதுக்காக போகிறாங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கிரண் கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த வழியில் கிராஸ் பண்ணுவாங்க, நீ அங்கே வந்து நில்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இந்த கிரணும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. அங்கே மற்ற பசங்களும் இருக்காங்க. அதில் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான், சேவியர் அப்படின்ற ஒரு நபர் வந்து அடிக்கடி ஷைனியோட வீட்டுக்கு போயிட்டு வருவார், நான் தான் கூப்பிட்டு போயிட்டு வருவேன், அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாங்காய் மரத்து மேலே ஏறி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்னி ஹோல் வழியாக உள்ளே இறங்கி ஷைனி கூட ஜாலியாக இருந்துட்டு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்ல, கிரண் அங்கே நின்று எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கிரணுக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்குதுங்க. உடனே அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு தனியாக வந்துடுறாரு. இவனுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, உனக்கே தெரியும்ல நாங்கள் 2 பேரும் கான்டாக்டில் இருந்துகிட்டு இருக்கிறோம், அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் என் கூட மட்டும்தான் லிங்க்ல இருக்கா அப்படின்ற மாதிரி கிரண் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஷைனி கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி பையனை ஊரில் விட்டுட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன், இன்னைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு கிரண் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நேராக ஷைனியோட வீட்டுக்கிட்ட வராங்க. ஸோ வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஷைனியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வண்டியிலேயே படுத்துக்கிறாருங்க, ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு மொபைலில் வீடியோ பார்த்துக்கிட்டு. ஸோ நம்ம கிரண் பார்த்திங்கன்னா வந்த வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. கிரண் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வழியில் வீட்டுக்குள்ளே போகாமல் பேக் எண்ட் வழியில் வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. ஷைனி பார்த்திங்கன்னா கிரணுக்காக காத்துக்கிட்டு இருக்க, ஷைனி கேட்குறாங்க, சேஃபாக உள்ள வந்துட்டியா, மாமனார் எதுவும் பார்த்துட்டாரா அப்படின்னு கேட்க, பேசுறதுக்கெல்லாம் இவர் டைம் கொடுக்கவே இல்லைங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கிரண் பார்த்திங்கன்னா தம் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாரு.
பார்க்குறாரு. அப்போவே சொல்கிறாரு, நீ பழைய ஷைனியே கிடையாது, நீ முன்ன மாதிரிலாம் இருக்கிறது இல்லை, அது மட்டும் இல்லாமல் உன் மேலே ஹெவியாக டெட்டால் ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் வந்து ஷைனி சொல்கிறாங்க, ஒரு நாளுக்கே நீ இப்படி சொல்கிற, கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த ஸ்மெல்லில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே வில்லத்தனமாக ஷைனி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் நினச்சா இதிலிருந்து வெளியே வர முடியும், நீ எனக்கு துணையாக இருந்தால் போதும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை சொல்கிறாங்க. ஷைனியோட மாமியாரை ராத்திரியோட ராத்திரியாக போட்டு தள்ளிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க நேச்சுரல் டெத் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சீனை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் நம்ப வச்சிடலாம். இவங்க வயசான காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் எல்லோருமே நினைப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண மாட்டாங்க, யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கிரணுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே சரின்னு சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து மாமியாரோட ரூம்குள்ளே போகிறாங்க. ஷைனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிளாத் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் நனைச்சி அதை கொண்டாந்து ஷைனியோட மாமியார் கழுத்தில் போட்டு இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க துடிச்சு இறந்து போகிறாங்க. அதை கிரணும் பக்கத்துலேருந்து பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஷைனி பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பட் இதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதும் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் பெட்டில் வந்து உட்காடுறாங்க. கிரண் கேட்குறாரு, எதுவும் பிரச்சனை வராதில்ல, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல, நீ சொன்ன மாதிரி எல்லோருமே இது நேச்சுரல் டெத்துன்னு தானே நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, கன்ஃபார்மாக அவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்குற, இந்த கேள்வி நீ கேட்டிருக்கவே கூடாது, இப்போ எனக்கும் டவுட் வந்துருச்சு, வா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் மாமியாரோட ரூம்குள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா மாமியார் எந்த அசைவுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தா அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக கொலை பண்ணுறதற்காக இவங்க ஒரு கிளாத்தை பயன்படுத்தினாங்க இல்லையா, அந்த கிளாத்தை காணும், எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிரணுக்கு செம்மையாக பயம் வந்துருச்சு. பேனிக் ஆகாத, தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷைனி எல்லா இடத்துலையும் தேடுனா அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா மாமியாரோட ரூமில் கீழே கிடக்குது. அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷைனி பார்த்தீங்கன்னா நம்ம கிரண் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. அப்போ அப்படியே நம்ம கிரண் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் ஏதோ நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நாளையிலேருந்து எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும், இந்த வீட்டில் நீ இந்த ஸ்மெல்லும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிரண் கிட்ட, நீ ஒன்று சொன்னல முன்னாடி இருந்து ஷைனியை பார்க்க முடியலன்னு, இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷைனி பார்த்தீங்கன்னா கிரணை வெளியே அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து பவர் கட்டு. அங்கே தாங்க பெரிய அதிர்ச்சி. ஸோ எந்த வழியாக கிரண் வீட்டுக்குள்ளே வந்தாரோ அந்த வழி வந்து பூட்டப்பட்ட நிலமையில் இருந்துக்கிட்டு இருக்கு, பூட்டு போட்டிருக்கு. இந்த இடத்த யார் பூட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கு. சரி ஓகே, மெயின் டோர் வழியாக வெளியே போயிருவியாமா அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோர் கிட்ட வந்தால் மெயின் டோரும் லாக்கில் இருக்குது, கரண்ட் வேறு இல்லை. அப்போ தாங்க இன்னொரு விஷயம் தெரிய வருது, இவங்க வீட்டோடைய ஃபியூஸையே வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. பார்த்தா அங்கே ஃபியூஸே இல்லை. ஸோ யாரோ ஒருத்தங்க வேணுனே தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிரண் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருளெல்லாம் வைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே சீலிங் மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே யாரோ ஒருத்தங்க நடந்து போகிற மாதிரியான சத்தம் கேட்குது, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷைனி பொறுமையாக ஸ்டெப்பில் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கிரண் வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு பொறுமையாக தேட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு ஷைனியோட தலையிலேயே என்னமோ விழுகுது. அப்படியே தடுமாறிட்டு ஷைனி கீழே வந்து விழுறாங்க. அடிச்சு பிடிச்சி கிரண் ஷைனியை பார்க்கறதுக்காக ஓடி வர கிரணோடைய முட்டியில் பலமாக அடிபட்டு முட்டி பொழந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஷைனியோட தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா பலமாக அடிபட்டுருக்கு, வலியால் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் அ ட்ராப் அப்படின்றது இவங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்க. ஒருவேளை உன் புருஷன் வந்திருப்பானோ அப்படின்னு கிரண் கேட்க, சான்ஸே இல்லை அப்படின்னு ஷைனி சொல்கிறாங்க. பார்த்தா மாமனார் அப்படி ஸ்டெயிலாக ஒரு இடத்துல நின்று பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. என்ன நடந்தது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷைனியும் கிரணும் மாமியாரை போட்டு தள்ளிடலாம்னு பிளான் பண்ணி ரூம்குள்ளே வந்திருக்காங்க. அந்த கிளாத்தை போட்டு இறுக்கி சாவடிச்சுட்டு அந்த கிளாத்தை அப்படியே விட்டுட்டு 2 பேரும் ரூம்குள்ளே போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஷைனியோட மாமனாருக்கு தூக்கம் வரல அப்படின்ட்டு கண் முழிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் நம்ம பொண்டாட்டி கிட்ட போய் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கிட்ட வந்திருக்காரு. அப்போ ரூம் டோர் ஓப்பனில் தாங்க இருந்திருக்குது. இவர் அதை பற்றிலாம் கேர் பண்ணிக்காம அப்படியே பெட்டில் போய் உட்காந்து தான் பொண்டாட்டி கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஆனால் அவரோட பொண்டாட்டி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைங்க. ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராருங்க. ஆக்சுவலாக மாமனாருக்கு கண் பார்வை கம்மியாக தானே தெரியும். அப்படியே கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, அவருடைய பொண்டாட்டி கழுத்தில் ஒரு கிளாத் இருக்குது, அந்த கிளாத்தை போட்டு இறுக்கி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதை பார்த்து மனமுடிஞ்சு போயிடுறாரு. அந்த கிளாத்தை எடுத்துட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்தில் இருந்த கிளாத்து காணாமல் போயிருந்திருக்குது. வெளியே வந்த நம்ம மாமனாருக்கு சில குரலெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கூர்மையாக கேட்கும்போது தான் ஷைனியும் கிரணும் அந்த ரூம்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டிருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் கிரணுக்கு டவுட் வந்து மறுபடியும் இந்த ரூம்குள்ளே வந்திருக்காங்க, அந்த கிளாத் காணாமல் போயிருக்கு. மாமனார் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தை எடுத்து வீசி இருந்திருக்கிறாரு, அதனால தான் அந்த கிளாத் காணாமல் போயிருக்குது.
ஸோ மாமனாருக்கு தெரிஞ்சு போச்சு ஷைனியும் இந்த கிரணும் சேர்ந்து தான் பொண்டாட்டியை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு தாறுமாறா பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. மனசு கேட்காம மகனுக்கு கால் பண்ணி எனக்கு தூக்கம் வரல அதான்ப்பா கால் பண்ண அப்படின்னு சொல்ல அம்மா என்னப்பா பண்றாங்க, என்னாச்சு, நான் என்ன ஷைனியை வந்து என்னன்னு பார்க்க சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஃபோனவே அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. ஷைனியும் கிரணும் ரெண்டாவது முறையாக அஜால் குஜால் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த டைமில் நம்ம ஷைனியோட மாமனார் பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ராப் செட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அப்போ தான் பவர் கட் ஆயிருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் ஷைனி தன்னோட காதல் மன்னன் காம கண்ணனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்குதுங்க. இப்போ ஷைனிக்கு தலையில் அடிபட்டிருக்கு, கிரணுக்கு காலில் அடிபட்டிருக்கு. ரெண்டு பேருமே கிச்சனுக்கு வராங்க. இந்த வீட்டோடைய ஃபியூஸ் கிச்சனில் தாங்க இருக்கு. ஸோ ஃபியூஸ் இல்லை அப்படின்றத ஷைனி பார்த்துட்டு ஃபியூஸை யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் இதை பண்ணியிருக்க முடியும். அப்படிங்கும்போது உன் புருஷன் தான் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு கிரண் சொல்ல என் புருஷன் இங்கே வரதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கண்ணு தெரியலனா கூட இந்த வீட்டோட மூல முடுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் என் மாமனார் மட்டும்தான், அவரு தான் இதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாமனார் பார்த்தீங்கன்னா அவர் மனைவியோட ஒரு புடவை எடுத்துட்டு போயிட்டு அவரோட மனைவிக்கு ட்ரெஸ் மாற்றி விடலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கிறாரு. இப்போ ஷைனி கிரண் கிட்ட வில்லத்தனமா ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆக்சுவலா பொண்டாட்டி இறந்த துக்கத்தில் கணவனும் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம நாளைக்கு காலையில் சீனை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டார்ச்சை பிடி, தேவையை மட்டும் பயன்படுத்தி இந்த டார்ச்சை வச்சு என் மாமனாரோட மண்டையை பொழந்துடாத, வேறு எங்கே வேணாலும் அடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரையும் போட்டு தள்ளுறதுக்காக இந்த ஷைனியும் கிரணும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாமனார் வயசான ஒரு ஆள், அவரெல்லாம் ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணம். இப்போது டார்ச் ஆன் பண்ண வேண்டாம், விளக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு விளக்கை எடுத்துட்டு மாமனாரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த விளக்குக்குள்ளே ஏதோன்னு மாற்றம் நடக்கிற மாதிரி கிரணுக்கு தோணுது. ஷைனி அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த விளக்கு வெட்டுச்சு. ஷைனியோட கையெல்லாம் அப்படியே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குதுங்க. ஸோ அந்த விளக்குல இருந்து வந்த கண்ணாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரணுடைய மண்டையில் ஏறிடுது. அவருக்கு ஒரு பக்கம் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு, ஷைனிக்கு ஒரு பக்கம் கையெல்லாம் பேர்ன் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மருந்து போட்டுட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. கிழட்டு பைய கண் பார்வை வந்து பெருசாக தெரியாது, வீக்கான ஒரு ஆள் ஈஸியாக அட்டாக் பண்ணிடலான்னு நினச்சா இவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு தோல்வியில் தான் முடியுது. ஏன்னா மாமனார் பயங்கரமாக டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ளே எங்கே இருக்கிறாருன்னு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரியலங்க. எப்படியும் மாமியாரோட ரூம்குள்ள தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள வந்து பார்த்தா மாமியாருக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இருக்கிறத வந்து ஷைனியும் கிரணும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அவர் இந்த வீட்டுக்குள்ளே எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து மாமனாரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டோர் ரூம்குள்ள மாமனார் இருக்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் தெரிய வருது. உடனே மாமனார் அட்டாக் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் போகிறாங்க. இந்த மாமனார் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மூட்டையிலேருந்து தேங்காயை எடுத்து அடி அடி நடிக்கிறாருங்க. ஸோ கிரணுக்கும் சரி ஷைனிக்கும் சரி அடி விழுது. ஒரு கட்டத்துக்கு மேலே கிரண் கிட்ட போய் இந்த மாமனாரை பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது மாமனார் ஃப்ரண்ட்லையும் பின்னாடி கிரணும் இருக்கிறாரு. அப்போ இந்த மாமனார் செவுத்துல ஒரு மிதி மிதிச்சு பின்னாடி இந்த தேங்காய் ஒழிக்கிறதுக்காக ஒரு மிஷின் இருக்குள்ள நல்லா கூர்மையாக இருக்கும், அதில் போய் இந்த கிரணை உட்கார வச்சிடுறாருங்க. அப்புறம் அந்த லிவரை ஒரு நிம்புறா இருப்பாருங்க. அன்னியன் படத்தில் வர கும்பி பாகம் தான் பின்னாடியெல்லாம் கிழிஞ்சு அவருக்கு ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது. பட் அந்த வேதனையிலையும் கூட தன்னோட கள்ளக்காதலுக்காக உயிரியே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாருங்க நம்ம காதல் மன்னன் காமக்கண்ணன். மாமனார் அட்டாக் பண்ணுறதுக்காக மீண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாமனாருக்கும் ஷைனிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் மாமனார் வந்து காணாமல் போயிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பான ஷைனி பார்த்தீங்கன்னா கிரணை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அடே கிழட்டு கிழவா, எங்கடா ஒளிஞ்சிருக்க, வெளியே வாடா, 3-4 வருஷமா கடையில் படுத்து என் வாழ்க்கையே சீரழிச்ச மாமியாரை போட்டு தள்ளுனது நான் தான், இப்போ வாடா உன்னையும் போட்டு தள்ள போகிறேன், எங்கடா ஒளிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட கரெக்டாக மாமனார் அந்த இடத்துக்கு வராருங்க. ஸோ இவங்களுக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா மாமனார் எவ்வளோ தூரம் வந்து தப்பிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தப்பிக்கிறாரு. பட் ஷைனி பார்த்தீங்கன்னா மாமனாரை கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மாமனார் பார்த்தீங்கன்னா 2 விரலை வச்சு டக்குன்னு ஷைனியோட கண்ணை குத்திடுறாருங்க. ஷைனி அப்படியே வலி தாங்க முடியாமல் கீழே விழ மாமனார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஷைனி அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து தன்னோட முகத்தை கழுவி தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஏற்றிட்டு மறுபடியும் மாமனாரை போட்டு தள்ளுறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. கிரண் ஒரு பக்கம் பயங்கரமாக அடிபட்டு கீழே கிடக்கிறாரு. அங்கே கத்தியை தூக்கிட்டு வந்து உட்காந்த ஷைனி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நாம் 2 பேரும் நினச்சா கண்டிப்பாக அந்த ஆளை போட்டு தள்ள முடியாது, நம்ம நினச்சதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கிறான், அதனால் வெளியிருந்து ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், வெளியே வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உன் ஃப்ரெண்டை உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்ல கிரண் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா உள்ளே வாடா அப்படின்னு சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு டோர்லாம் லாக்கில் இருக்குது, எப்படி உள்ளே வரது அப்படின்னு கேட்க அவன் டோர் லாக்கில் இருக்குன்னு சொல்கிறான், வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்க மாமரத்து மேலே ஏறி
அந்த சிம்னி வழியாக உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்ல, அடி பாவி, உன்னை இவ்வளோ நாள் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவனுங்க பேசுகிறதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கும்போது எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்றத பற்றி யோசி அப்படின்னு ஷைனி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் உள்ளே வரான். உள்ளே வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல பார்த்தா தூரத்தில் நம்ம ஷைனியோட மாமனார் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கெல்ட்டு பயலுக்கா நீங்கள் இப்படி பயந்தீங்க அப்படின்ட்டு அந்த கத்தியை வாங்கிட்டு உனக்காக அவனை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி வரான். பார்த்தா நம்ம மாமனார் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சிருக்கிறாரு. டக்குன்னு நம்ம கிரனோடைய ஃப்ரெண்டு வழுக்கி விழுந்து அங்கே ஒரு கூர்மையான ஆயுதத்தை அவனை பார்த்து செட் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த ஆயுதத்து மேலேயே ஏறி அவனுடைய காலு பொழந்துருதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷைனியோட மாமனார் ஒரு இரும்பு ராடால் அவனை அடிச்சே சாவடிக்கிறாரு. ஷைனிக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இங்கே லாக்கு அப்படின்ட்டு. சைஸாக கிரண் கிட்ட இருந்து நழுவி ரூம்குள்ளே போயிட்டு அவங்க புருஷனுக்கு ஃபோனை போட்டு, எங்க வீட்டுக்குள்ளே ஏதோ திருட வந்திருக்கிற மாதிரி இருக்குங்க, பயமாக இருக்குங்க, யாரோ ஒருத்தங்களை அனுப்பி வைங்க அப்படின்னு பயங்கரமாக நடிச்சிட்றாங்க. இதை வந்து கிரண் கேட்டுறாருங்க. அடி பாவி, என்னையும் போட்டு தள்ளிட்டு நீ ஏதோ திருட வந்த மாதிரி சீனை கிரியேட் பண்ணிடலான்றது தான் உன்னோட பிளான் இல்லை, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷைனியும் கிரனும் அப்படியே அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஷைனியோட மாமனார் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே கிராஸ் பண்ணி போறாரு. ஏன்னா தலைவன் இவங்க 2 பேருக்கு அடுத்த ட்ராப்பை செட் பண்ணணும் இல்லையா. 2 பேரும் சீக்கிரம் சட்டை போட்டுன்னு சண்டையை முடிச்சுட்டு வாங்க, உங்க 2 பேருக்கான ட்ராப் ரெடியா இருக்கு அப்படின்ட்டு அவர் போறாரு. ஸோ ஃபைனலி இந்த கிரண் பார்த்தீங்கன்னா ஷைனி அடிச்சு பொழந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்காக இந்த மாமனார் இருக்கக்கூடிய ரூம்குள்ள போக அங்கே சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே சிலிண்டர் வந்து கிரண் மண்டையிலேயே விழுந்து ஸ்பாட்லேயே கிரண் காலி. அதுக்கப்புறம் இந்த மாமனார் வெளியே போகலான்னு வராரு. இருந்தாலும் மாமனாரோட எம்லையும் கத்தி குத்தெல்லாம் ஏற்பட்டுருக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷைனி வந்து இன்னும் கான்சியஸ்னஸோடு தான் இருக்கிறாங்க. மாமனாரை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ மாமனாரும் அட்டாக் பண்ணுறாரு, ஷைனியும் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருத்தினாலையுமே மூவ் ஆக முடியல. கஷ்டப்பட்டு மாமனார் அப்படியே வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. கரெக்டாக போலீஸ்காரங்க வராங்க. விடிஞ்சிருதுங்க. போலீஸ்காரங்க வந்து இங்கே நடந்திருக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்க்குறாங்க. எல்லோருமே இறந்து போயிட்டாங்க. ஷைனியோட மாமனார் மட்டும் ஏதோ அரை உசுரும் குறை உசுருமா இருக்கிறாரு. கரெக்டாக ஷைனியோட புருஷங்காரன் வரும்போது ஷைனியோட மாமனார், ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன்டா, அம்மாவை பார்த்துக்க, கடவுள் மற்ற எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. அப்படியே ஷைனியோட புருஷன் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடே ரத்த கோலத்தில் இருக்குதுங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.